குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 6ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 23ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி. இந்த ஏகாதசி திருநாளில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அர்ச்சனைகள் ஆராதனை தீபாராதனையில் கலந்துட்டு வாங்க. வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:36 அதே போல் சந்திராஷ்டமம் தினம் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. அதே போல் யாரிடையும் வம்பு வாய் வார்த்தை வைத்து கொள்ளாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணுறாது. 6/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறேன். 6/2/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள், 1க்கு 2 படியான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. அலுவலகத்தில் வேலை செய்வர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக சார்ந்த பயணங்கள், இறை வழிபாடு எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் என்று இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வரவு நிறைந்த நாளாக இருக்கிறது. அதே போல் உங்கள் தனிப்பட்ட விஷயத்தை, குடும்ப கருத்தை யாரிடமும் தயவுசெய்து பகிர வேண்டாம். வண்டி வாகனங்களில் போகும் பொழுது தயவுசெய்து பொறுமையாக நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. குழப்பமான சிந்தனைகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால தியானம், தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வளர்த்துக்குங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்று நிதானமாக இருந்தால் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாவதை தடுத்து நிறுத்திக்கலாம். அதே போல் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட்டுறாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக வாடிக்கையாளருடன் பணிவாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனதிற்கு இனமுறையான ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு, ஒரு புரிதல் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாக்கா உடல் ஆரோக்கிய மேம்பாடு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு எதிர்பார்த்த பயனெல்லாம் தரக்கூடும்.
நீங்கள் முயற்சி செய்கிறதுங்க அந்த முயற்சி செயல் வடிவமாவதற்குண்டான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள், வெளிநாடு, அண்டை மாநில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு அனுபவத்தையும் தரக்கூடியதாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள். திருப்திகரமான ஒரு நாள். இன்னல்கள் குறைந்து வாய்ப்புகள் அதிகரிக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இன்றைக்கு எதிர்பாராத சில வரவுகள்லாம் வந்து சேரும். உங்கள் பொருளாதார நெருக்கடிகள் குறையும். உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு நல்ல நாள். தொழில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவிக்குரிய ஒரு அந்யோன்யமான சூழ்நிலை ஏற்படுவதற்குண்டான நல்ல நாள். எண்ணிய செயல்கள் எல்லாமே கண்டிப்பாக திட்டமிட்ட மாதிரியே கண்டிப்பாக நடக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆபரண சேர்க்கை இதெல்லாம் நடைபெறுகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. புதிய மனிதர்கள் அறிமுகமாவாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றம் காண வைக்கும். அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ஆன்மீக பயணங்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு சாதகமாக எல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, சுபகாரியம் கைகூடி வருவதற்குண்டான சூழல், அதாவது நின்று போன திருமணங்கள், கட்ட முடியாமல் இருந்த வீடுகள் எல்லாமே கட்டுவதற்குண்டான உதவிகள் என்று கிடைக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உடன் இருப்பவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்கா இன்றைய நாள் ரொம்ப செம்மையாக இருக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன அமைதியும் மகிழ்ச்சியும் தரும். மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அரசு வழியில் ஏதாவது காரியங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா நிறைவேறும். அதே போல் நீண்ட நாள ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொள்வீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஒரு தெளிவு ஏற்படுத்தும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாளாக ஒரு பணியை முடிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பணியை இன்று முடிப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி, மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு துறைகள் ஏதாவது காரியங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சற்று அலைச்சலுக்கு பின்பு அந்த காரியம் நடக்கும். அதே போல் மனதளவில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள். கடன் கொடுக்கறதுல மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்து கொடுங்க. கடன் வாங்குறதுல கொஞ்சம் சிந்தித்துங்க. வாக்குறுதி கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நட்புகள் எல்லாமே வருவாங்க. அந்த நட்பு உங்களுடைய மகிழ்ச்சி தரும். அதே போல் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள். வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களிடத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். அதே போல் வராத கடன்கள், வராத பணங்கள், எதிர்பாராத பணங்கள்லாம் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. மனதளவில் ஒரு புதிய உற்சாகம் கண்டிப்பாக பிறக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு உருவாகும். ஒரு முன்னேற்றமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே போல் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் கொஞ்சம் பொறுமையாக பதற்றமின்றி எல்லா காரியத்தையுமே செய்யுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகவும் பணிவு அவசியம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி திடீர் பயணங்கள் ஏற்படலாம். இந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம், ஒரு ஆதாயம் கிடைக்கும். சக ஊழியரிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா, மேலதிகார இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா இன்றைய நாள் சுபமாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் மாற்றமான சூழல் காணும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த பணிகள் கண்டிப்பாக நினைத்த மாதிரியே, திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்ட மாதிரியே கண்டிப்பாக செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. தயவுசெய்து வீண் விவாதங்களை செய்யாதீங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்திடத்தில் உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, மனதளவில் நீண்ட நாளாக குழப்பமாக இருந்துச்சுன்னா அந்த குழப்பம் தீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். அதே போல் ஆரோக்கியம் குறைபாடு இருந்தாக்கா ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இன்றைய துன்பம் நீங்கி ஒரு இன்பம் காணக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாகவும் ஒரு முன்னேற்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீனராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதே போல் சமுதாய பணிகளில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்புகள், பாராட்டுகள், புகழ்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் பாதியிலே நிறுத்தப்பட்ட வீடுகள் கட்டுவதற்குண்டான வாய்ப்பும், வண்டி வாகனங்களை பழுது பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. பெரியோருடைய சந்திப்பு, முனிவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. மனதில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நெளிவு சுழிவுகளை கற்றிருப்பீங்க. அதன் மூலம் உங்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யலாம். அதே போல் நாங்கள் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம், ஜோதிடம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைத்து ராசினர்களுக்கும் மிக ஒரு நல்ல நாளாக, இனிய நாளாக, மன மகிழ்ச்சியாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக் கொள்கிறேன். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.